ஹெல்தியான திணை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு திணை அரிசி 3/4 கப் எடுத்துக்கலாம். சிறுபருப்பு 1/4 கப் எடுத்துருக்கோம். மொத்தம் சேர்த்து 1 கப் அளவு. இந்த திணை அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கணும். 1/4 கப் சிறுபருப்பை அதோட வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் குக்கரில் போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். தாளிப்புக்கு மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, பெருங்காயத்தூள் அதை நல்லா தாளித்து இந்த குக்கர்லேயே சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர அளவுக்கு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்டியான நல்ல சாஃப்டாக திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் நெய்யில் முந்திரி வறுத்து போட்டுக்கிறேன். அந்த திணையும் முந்திரியும் சேர்ந்து ஸ்மெல்லே கமகமன்னு இருக்குது. இந்த திணை பொங்கலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் பொங்கல் வேண்டான்னு சொல்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த சிறுபருப்பு திணை சேர்த்து 1 கப், அதுக்கு 3 கப் அளவு தண்ணி. இதுதான் ப்ரொப்போர்ஷன். இந்த ப்ரொப்போர்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸ்க்காக நான் ஆயிலும் கீயும் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இது கூடவே சைட் டிஷ்க்கு நான் உடச்சிக்கல்ல தேங்காய் போட்ட சட்னி வச்சுருந்தேன். செம்ம காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.